நம்ம பார்க்க போகிறது ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நேம் வந்து வி பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது நான் ரொம்ப நாள் வந்து பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், ஹை அக்யூரசி இருக்குது. ஸோ நீங்களும் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. வந்து கனரா பேங்க் சார்ட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தாங்க. ஸோ நமக்கு வந்து கண்டினியூஸ் செல்லிங் நடந்திருக்கணும். ஸோ கண்டினியூஸ் செல்லிங்லேருந்து எப்போ வந்து பையிங் கேண்டில் வருதோ, அதாவது இந்த செல்லிங் கேண்டிலை விட இந்த பையிங் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். ஸோ அங்கேருந்து வந்து நமக்கு வந்து ட்ரெண்டு எங்கேருந்து கீழே வந்துச்சோ அது வரைக்கும் இந்த ஸோ பையர்ஸ் போவாங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்து டார்கெட் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ட்ரி எங்கே ஆகணும்னா, ஸோ எங்கே வந்து இந்த செல்லரை டாமினேட் பண்ணி பையர் வின் பண்ணியிருக்காங்களோ ஸோ அந்த இடத்துல இருந்து ஸோ ப்ரீவியஸ் எங்கேருந்து ட்ரெண்டு ஃபாலோ ஆகிருக்கோ அது வரைக்கும் நம்ம இந்த ட்ரெண்ட் வந்து போகும் திரும்ப. ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த வி பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி. இதோட பேட்டர்ன் பார்த்திங்கன்னா வி மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் கண்டினியூஸ் செல்லிங் நடக்கும்போது ஸோ அதுக்கு அகென்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் பையிங் வந்து நமக்கு நடக்கும் இந்த இடத்துல. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து கண்டினியூஸ் செல்லிங் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பையர் வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம என்ட்ரி எடுக்கும்போது ஸோ நமக்கு வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து ஸோ அதான் எங்கேருந்து நமக்கு இந்த ட்ரெண்டு வந்துச்சோ அது வரைக்கும் நமக்கு இது ரீச் ஆகும். ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு வந்து டார்கெட் ரீச் ஆகிருக்கு பாருங்கள். பார்ப்போம். ஸோ டாடா பவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 21 ஆகஸ்ட்லேருந்து நமக்கு வந்து கண்டினியூஸ் செல்லிங் இருக்குது 28 வரைக்கும். ஸோ 28க்கு பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செப்டம்பர் 1 வந்து ஸோ இந்த க்ளோசிங், அதாவது 28 ஆகஸ்ட்டோட செல்லிங் கேண்டிலை வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து என்ட்ரி, அதாவது ஸோ இந்த க்ளோசிங்கோட நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு ஸோ டார்கெட் வந்து நீங்கள் இது வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வித்தின் ஃபியூ டேஸில் வந்து உங்களுக்கு ஈஸியாக டார்கெட்டும் அச்சீவ் ஆகிடும், பேனிக்கும் ஆக தேவையில்ல. ஸோ உங்களுக்கு வந்து ஸோ ஹை அக்யூரசியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். ஸோ இதுவும் பாருங்கள் நமக்கு கண்டினியூஸ் செல்லிங் இருக்குது. ஸோ பையர் வந்து இங்கே வந்திருக்காங்க, அதாவது இந்த செல்லரை டாமினேட் பண்ணி இங்கே பையர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ட்ரி வந்து நீங்கள் இந்த க்ளோசிங்கில் கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வச்சா கூட நமக்கு வந்து பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டிலே வந்து நமக்கு வந்து டார்கெட் ரீச் ஆகுது. ஸோ நமக்கு ரொம்ப நம்ம வந்து டைம் எடுத்துக்கிட்டு ஸோ ரொம்ப பெரிய டார்கெட் வச்சுக்கிட்டு ஸோ நமக்கு வந்து அது ரீச் ஆகுமா ஆகாதா ஒரு பேனிக்லேயே நம்ம இருக்க தேவையில்ல. வித்தின் டேஸ்லேயே நமக்கு வித்தின் வீக்லேயே நமக்கு வந்து ஸோ நமக்கு வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸில் நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆகும்போது ஸோ நமக்கு வந்து ஒரு மந்த்லி பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நம்ம இந்த ஸ்விங் ட்ரேடிங்கில் எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அக்யூரசி இருக்குது. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னா ஒரு சின்ன அமௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டினியூஸ் வந்து வின்னிங் ரேட் இருக்கும்போது உங்களோட கேபிட்டல் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.